அனைவருக்கும் வணக்கம். இந்த சொல்வனத்தின் புனைவு வனத்தில் யாரை சந்திக்கப் போகிறோம் தெரியுமா? இவர் 400 சிறுகதைகளுக்கும் மேல் பல நாவல்கள், பல குறுநாவல்கள், நிறைய கட்டுரைகள், வானொலி நாடகங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள், கவிதைகள் என்று எழுதி வருகிறார். இதைத் தவிர கோலம், சமையல், பாட்டு விளம்பரத்தில் குறும்படத்தின் பின்னணி குரல் கொடுப்பது என்று செய்து வருவதுடன் திருப்பாவை உபன்யாசமும் செய்து வருகிறார். இந்த சிறந்த நடிகர். பாரதி விழாவின் போது நாடகத்தில் நடித்து பெங்களூரில் சிறந்த நடிகைக்கான விருதும் பெற்றவர். யார் என்று தெரிகிறதா? இவர் எழுத்தாளர் அமரர் ஏ.எஸ். ராகவனின் மகளான மைத்திரி நாராயணன். புனைப்பெயர் ஷைலஜா. ஷைலஜாவைத்தான் இன்று நாம் சந்திக்கிறோம். வாருங்கள் ஷைலஜா. வணக்கம் சரஸ்வதி, மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துகிறது. உங்களுடைய அந்த விரும்பினின்று ஏத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்று இல்லை என்ற ஆழ்வார் பாசுரத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுதியது. அதனை அதனை அடிப்படையாக கொண்டு அந்த வரியில் உள்ள மதியொன்று இல்லை என்ற ஒரு சொற்றொடரை கொண்டு இந்த கதை இருக்கிறது. இந்த கதை ஒரு பக்தி கதையோ இல்லைன்னா நகர கிராம முரண்பாட்டு கதையோ இல்லை. அது ஒரு சொல்லோட பொறுப்பை அதை பற்றின கதை. அதாவது ஒரு இளம் வயதில் ஒருத்தர் சொன்ன நண்பன் சொன்ன ஒரு வாக்கியம் அவனுடைய நண்பனை எப்படி திசை மாற்றி இருக்கும்போது அந்த வாக்கியத்தை சொன்னவன் அந்த ஆழத்தை உணர்ற தருணம் தான் இந்த கதை. இந்த கதையை படித்ததும் இன்னொரு தரம் படிக்கும்பொழுது பல எண்ணங்கள் என் மனதில் வந்தது. அதில் சிலவற்றை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் கேள்வியா. கண்டிப்பா. நீங்க ஏன் இந்த ஆழ்வார் பாசுர வரியை மதியொன்று இல்லை அப்படிங்கிற தலைப்பாக தேர்வு செஞ்சீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? கண்டிப்பா காரணம் இருக்கு. முதல்ல எனக்கு ஆழ்வார் பாசுரங்கள்ல மிகவும் ஈடுபாடு உண்டு. ஏன்னா ஆழ்வார் பாசுரங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு வரிக்கும் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஆழ்வார் அடியொற்றிதான் கம்பன்லாம் கூட எழுதினதா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாட்டுல முக்கியமா தொண்டரடி பொடி ஆழ்வார் என்பவர் என்ன சொல்றாருன்னா, நான் பகவான வாயினால துதி பாடி வணங்க மாட்டேன், கை கூப்புறது போன்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சதே இல்லை. பகவான் ஒருத்தன் இருக்கிறான், அதை நான் மனசுல கூட அப்படி நினைக்கல. இருந்தும் கூட இப்படி ஒரு இரும்பான கடினமான நெஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்ச இந்த வண்டுகள் அதிகம் சோலைகள் உள்ள திருவரங்கத்தில் கோயில் கொண்ட அந்த பெருமானை பார்த்து என்னோட கண்ணெல்லாம் கழிக்கிறதே, ஆனந்தம் அடையிறதே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி பாட்டுது. என்னன்னா, நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன், எனக்கு மதிங்கிறதே மூளைங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார். இந்த வரி இந்த கதைக்கு தலைப்பாக எனக்கு வைக்க தோன்றியது இந்த பாசுரத்தை. அதனால தான் நான் கொண்டு வந்தேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அழகான தலைப்பு, பொருத்தமான தலைப்பு கதைக்கு. கதையை படிக்கும் பொழுதுதான் அது தெரியும். அப்புறம் வெற்றிகரமா ஒரு அமெரிக்க வாழ்க்கை, அப்புறம் உலகியல் அடைவுகள் எல்லாம் அடையலாம். அது தேசிகன்கிற கதாபாத்திரம். எளிமையான ஒரு ஆன்மீக பணி, கிராமிய வாழ்க்கை. அது அவருடைய நண்பன் ஜெகநாதன். இந்த 2 வேறுபட்ட வாழ்க்கை முறைகளை ஒப்பிடுறது மூலமா வாசகர்களுக்கு நீங்க என்ன ஒரு மைய கருத்து கொடுக்கணும்னு ஏதாவது எண்ணினீர்களா கதை எழுதும்பொழுது? கண்டிப்பாக. ஏன்னா இந்த வாழ்க்கையே மாறல. கிராமத்திலேயே ஜகு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த அமெரிக்கா லைஃப்ல இருந்தா கூட அவங்களோட வேர் இந்தியால இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு கோயில் பிரார்த்தனை அது இதுங்கிறச்சு அவங்க எத்தனை அமெரிக்கால கோயில் இருந்தா கூட அந்த சொந்த ஊர் அந்த கோயிலுக்கு வரணுங்கிறது அவங்களுக்கு இருக்குது. நான் அங்கெல்லாம் வெளிநாடு போனப்ப எல்லாமும் பார்த்திருக்கேன். இது மனித வாழ்க்கையில இருக்கிற 2 விதமான கோணங்களை காட்டுறேன். ஒருத்தர் இந்த பக்கமே இருந்துட்டு இதுவே எனக்கு போறோம், எனக்கு இந்தியா இந்த லைஃபே போறோம்னு இருக்கிறவன் ஒருத்தன். இன்னொருத்தன் அமெரிக்காவுக்கு சந்தர்ப்பத்துல போனா, ஆனா கூட அவனோட மனசு ஏதோ ஒரு காரணத்துக்காக தாயகத்துக்கு தன்னுடைய பிறந்த இடத்துக்கு வர்ற மாதிரி அவனை கொண்டு வந்தேன். அந்த மாதிரி இப்ப தேசிகன் 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு குழந்தை பிறந்த உடனே மகன் தாமரை கண்ணன் கோவிலுக்கு வராள். இந்த பிரார்த்தனை
இந்த பிரார்த்தனை பயணம் வந்து இந்த கதைக்கு ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சதுக்கு என்ன முக்கியத்துவம்? ஐ மீன் தி ஏதாவது ஒரு புள்ளியில சிறுகதைங்கிறது வந்து, ஏதாவது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே வந்து என்ன அப்படிங்கிறது மேற்கொண்டு என்ன நடக்குங்கிறது தெரியணும். நடுவுல கொண்டு வரத விட, முதல்ல சம்பவத்த வந்து என்ன சம்பவம் பின்னாடி நடக்க போகுதுங்கிறத ஆரம்பத்துல கொண்டு வரது ஒரு சிறுகதையோட ஒரு லட்சணமா நான் நினைக்கிறேன். அதனால ம். தான் வந்து அந்த பயணத்தோட அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கதைய கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து திருமலை, ருக்மணி இவங்களோட உரையாடல் எல்லாம் அ பம்பாய், அப்புறம் தங்கனூர் இந்த இடங்களோட பெயர்கள், அப்புறம் அந்த நகர்ப்புற, கிராமப்புற வேறுபாட்ட, அந்த மாறின கலாச்சாரத்த பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னீங்களா? கண்டிப்பா. ஏன்னா, இந்த கலாச்சாரம் வந்து பல பேருக்கு தெரியறது இல்லையே! இந்த கிராமத்துல இந்த மாரி இடங்கள்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்குங்கிறது பல பேர் மறந்துட்டா. ஏன்னா, நகரங்களுக்கு நெறைய பேர் போயாச்சு. நகரங்கள தாண்டி வெளிநாடுகளுக்கு நெறைய பேர் போயாச்சு. இன்னுமே இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத, ஒரு கதைகள்ல அவ போற இடத்தோட கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தேன் அது. அ ஜகுவோட ஜகுவோட அந்த ஏழ்மை நிலை, அது குறித்தோ, இல்லைன்னா தேசிகன் வந்து செழிப்பா இருக்கான் அது குறித்தோ, யாருமே அத பத்தி ரொம்ப பேசல. இருவரோட நட்போட ஆழத்தையும், அந்த பணத்தை விட உறவு தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்த வந்து வலியுறுத்துகுதா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா, கதையில இப்ப அவன் வரான் அமெரிக்காலேருந்து வராங்கிறச்சவே வந்து அவன் ஓரளவு செழிப்பா, வசதியா இருக்கான் அப்படிங்கிறது வந்து புரியிறது நமக்கு. அவனும் ஏதோ ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்திருந்தான்னு நான் கதைய கொண்டு போயிருந்தேன்னா, அவன் நிலைமை என்னன்னு சொல்லியிருக்கிறான். அதனால அது வந்து ஒரு பணக்காரங்கிறது. அதே சமயம் இங்க வர்றப்ப ஜகுவ பார்க்கறச்ச அவன் வீடு, அந்த நிலைமை அதெல்லாம் பார்க்கறச்ச அந்த ஏழ்மை நிலையும் இருக்கு. ஆனா அதையும் மீறி 2 பேருக்கும் அந்த சம்பாஷணையில வர்ற நட்பு இருக்கே, அத கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் கதையில. அதத்தான் எடுத்து முக்கியமா கொண்டு வந்தேன் அத நான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அத நீங்க கதையில. ம். கடைசியில வந்து ஜகுவோட மெலிந்த உருவம் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி தேசிகன் நினைக்கிறான். அதாவது ஆமா. வெளித்தோற்றத்த விட அந்த மனசோட நிறைவு தான் அதுதான் உண்மையான உயரம் அப்படிங்கிறத குறிக்குதா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா, இவன் ஏதோ சாதாரணமா தான் அன்னைக்கு சொன்னான். ஆனா சொன்னதையே இவன் மறந்துட்டான். தேசிகன் வந்து, "நீ இந்த ஊர்ல இருடா. ஏன்னா எனக்கு நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு இந்த தாமரை கண்ணன் பண்ணாரு. இவர் ஒண்ணும் லேசுப்பட்ட தெய்வம் இல்ல. இவருக்கு நீ கண்டிப்பா செய்யணும்னு" அத வந்து ஒரு வேத வாக்கா எடுத்துட்டு அவன் பண்ணினான் இல்லையா? அப்படி அவன் பண்ணுவான்னு இவன் நினைக்கவே இல்ல. இவன் அதனால பிரமிச்சு போயிட்டான் அவன். அவன் ஏதோ அங்க இருக்கான்னு நினைச்சானே தவிர, இவனோட சொல்ல கட்டுப்பட்டு, அதுக்காக அவன் அங்க இருக்காங்கிறது கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வந்துடுறது. இந்த பிரமிப்பு தான் வந்து அவன ஒரு வாமனன் எப்படி திடீர்னு ஓங்கி உலகளந்தான்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி ஒரு திருவிக்கிரமனா போனாரோ, அது மாதிரி இவன் கண் முன்னாடி அப்படியே அந்த ஜபுவ உருவம் வந்து வாமன உருவம் பெரியசா நீண்டு திருவிக்கிரமனா பெரிய உருவமா விஸ்வரூபம் எடுத்த மாதிரி காட்சி அளித்ததா அது மனசுல அவனுக்கு தோணின ஒரு காட்சி அது. நீங்க சொல்லும்போதே உணர்ச்சிய தூண்டுறது. ம். இந்த கதை வந்து எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு உண்மையான சம்பவமோ, இல்ல உத்வேகமோ ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. எந்த ஒரு நிஜத்துக்குமே நிழல் இருக்கும் இல்லையா? நிழல் இல்லாம வந்து ஆமா, நிஜம் இல்லை, நிஜமின்றி ஆமா. நிழல் இல்லை. ஏதோ ஒரு நம்ம கற்பனை தோன்றதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காரணம் இருக்கு. ஏதோ சந்திச்ச சில மனிதர்கள். ஆனா முழுக்க முழுக்க இப்படியே தான் கதை இருக்கணும்னு இல்ல. ஏன்னா நான் சில கிராமங்களுக்கு போனபோது, கிராமத்த விட்டே வராம அவங்கலாம் அங்கேயே இருந்தாங்க. என்னம்மா இருக்கு நகரத்துல? ஒண்ணும் கிடையாது. இந்த கிராமம் நல்லா இருக்கு. இது என்ன வளர்த்தது, இது எனக்கு சோறு போட்டது. இந்த வீட்ல நான் வளர்ந்தேன்னா, அந்த வீட்ல இருக்கிற பிரேம, அந்த ஊர்ல இருக்கிறது, அந்த நதியில இருக்கிற ஒரு ஒரு பாசம் இதெல்லாம் அவங்க வார்த்தைகள்ல வெளிப்படுறது. அதனால எனக்கு தோணித்து, அந்த ஊரோட அந்த அந்த ஜகுவுக்கும் அதே மாதிரி அந்த ஊர்ல இருந்து இருந்து ஊர்ல வரும். அவனுக்கு ஒரு பிடிப்பு பிடிப்பு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி கதைய கொண்டு வந்தேன் அப்படி. ம். ஆ ஜகுவோட சித்தப்பா வந்து பட்சிராஜன்னு ஒரு பாத்திரம். அது வந்து ஆமா. கோவில் கைங்கரியம், ஒரு தொடர்ச்சியான பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்திரத்த படைச்சீங்களோ? ஆமா. கண்டிப்பா. அது ஒரே பாத்திரமா இல்லாம எப்பவுமே ஒரு ஒரு க க ஜ சிறுகதைன்னு வச்சா அட்லீஸ்ட் ஒரு 5, 6 கேரக்டராவது வரணும். நாவல்ங்கிறச்சு நெறைய வரலாம். 5, 6 கேரக்டர் வரணும். ஜக்குவ பத்தி சொல்றதுக்கும், இல்ல ஜக்குவோட கூட ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்கும், அவன் தனியா அங்க இல்ல அப்படிங்கிறதுக்காகவும், அந்த பக்ஷிராஜன் கேரக்டரையும் கொண்டு வந்தேன். ம். ஆ அப்புறம் அந்த அவ அம்மா வந்து சொல்லுவா, "என்னடா இப்படி மல்லிப்புழியா இருக்கு, எப்படிடா ஓட்டின்னு போறது?" அப்படிம்பா. அப்புறம் இந்த திருமலை டெக்ஸ்டைல்ஸ்
இந்த மாதிரி ஒரு முரண்பட்ட பிம்பங்கள் அந்த கதையோட ஆரம்பத்துல வந்து 2 வேறு உலகங்களின் மோதல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அத நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆமா 2 ஏன்னா, அவ வந்து அமெரிக்கா விட்டு அந்த ஊர விட்டு போனா கூட, அந்த முதல்ல அவங்களுக்கு என்ன மனசுல இருந்ததோ அந்த பேச்சு, அந்த இதுதானே வரும். நம்ம வந்து எவ்வளவு நாள் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம வேற இடங்களுக்கு வரோம். பொறந்து வளர்ந்ததே ஒரு வெளிநாடா இருந்தா நம்மளுடைய பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் நம்ம இங்க இருந்துட்டும், கொஞ்ச காலம் இங்க வாழ்ந்துட்டும், இந்த மண்ணுல நம்ம நம்ம இந்த மண்ணெல்லாம் சுவாசிச்சுட்டு நம்ம போயிட்டு திரும்பி வச்சு, நம்மளுடைய பேச்சோ, நம்ம பழக்கவழக்கங்களோ மாறாது. அதுவும் அந்த சொந்த மண்ணுக்கு வச்சு திரும்பி வரும் அது. அப்படியே மலரும் நினைவுகளா வரும் அது. ரொம்ப அதனால உண்மை. தான் அந்த மாதிரி திருநிலைக்கும். அது ஒரு மலரும் நினைவுகள் இதெல்லாம். ம். ஆ ஜகுவிடம் வந்து அவனோட தவற வந்து வெளிப்படையா ஏற்கிறான். அந்த தேசிகனோட செயல். அப்புறம் அத ம். தொடர்ந்து ஒரு விஸ்வரூப உணர்ச்சி ஒன்றோடு ஒன்று இணையிறது. இத வந்து எப்படி ம். இவ்வளவு நுட்பமா நீங்க வந்து அ இணைக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணிச்சு? அது என்னன்னா, அவன் ரொம்ப நாள் கழிச்சு வர்றவன் ஜகுவ நெனச்சே பார்க்கலாமாம். ஜகு இப்படி இருப்பாங்கிறதே நெனச்சு பார்க்கல. நெனச்சு ம். பார்க்கறச்சே இவனுக்கு வந்து அதுவும் ஜகு பார்த்தோனே இவனுக்கு அடையாளமே தெரியல இல்லையா? யாருன்னு தெரியல அப்படின்னோனே, "என்னடா இது மறந்து போயிட்டியா? நான் நீயும் சின்ன வயசுல வந்து போவோமே வாய்க்கால்ல 2 பண்ணுவோம். எல்லா நேரமும் நீ வந்து என்கூட தானடா இருப்ப. நம்ம ஜீயபுரம்லாம் போனோமே, அங்க போயிட்டு" அதெல்லாம் பழைய ஞாபகம் நீச்சல் எல்லாம் அடிச்சது. கிளப்பி விட்டோனே இவனுக்கு வந்து அப்படியே ஜகுவுக்கு ஆமாண்டா, எனக்கு வந்து இப்பதான் ஞாபகம் வருது எல்லாங்கிற மாரி சொல்லிட்டு இவன பார்த்துட்டு, "என்னடா இவ்வளவு சேப்பா போயிட்டியா நீ?" அப்படிங்கிறான். அப்பவே சேஃப்பா தான் இருப்பேன். அமெரிக்கா போயிட்டு சேஃப்பா போயிட்டியான்னு ஒரு அந்த இன்னசென்ஸ் அந்த ஒரு வெகுளித்தனம் அவனோட ஆமா. பேச்சுல இருக்கிறத ம். கொண்டு வந்தேன் இதுல நான். அ கதை முழுவதிலயும் அந்த எளிமை, ஏழ்மை, குறிப்பா அந்த ஆமா. வீடு, கார பெயர்ந்த திண்ண, இதெல்லாம் வந்து ம். எதுக்கு நீங்க எழுதணும்னு யோசிச்சீங்க? ஏன்னா, அந்த ஏழ்மைய காட்டணும். அவன் வந்து ஜபு வந்து அந்த ஊர்ல இருக்கானே தவிர, அவன் வந்து கோயிலுக்கு தான் செய்றான். அவன் பணக்காரனா ஆகல. அவன் அப்படியே தான் இருக்கான். பணத்துக்காக அவன் வாழல. அவன் இவன் சொன்னபடி அந்த கடவுளுக்காக, அந்த தாமரை கண்டனுக்காக தான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா, இந்த மாரி சாதாரண கோயில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் எந்த விதமான வசதியும் இல்ல. ரொம்ப சில ஊர்கள்ல தான் வசதியா இருக்காளே தவிர, நெறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. நெறைய பேரோட வீடுகள்ல அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் நேர்ல போய் நான் பார்த்ததுனால தான், அத இந்த கதைகள்ல அப்படியே கொண்டு வந்தேன். அந்த கோவில்ல பிரார்த்தனை, அப்புறம் அந்த துலாபாரம் குடுக்கறது, தளிக, அப்புறம் அந்த விருந்து, இந்த மாரி ஒரு ஒரு பாரம்பரிய சடங்குகள் எல்லாம் ஏன் விரிவா வந்து சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆமா. ஏன்னா விரிவா சொல்லலைன்னா, இதெல்லாம் மறந்து போயின்னு இருக்கு நெறைய பேருக்கு. நெறைய ஓ! பேருக்கு அதுக்காக. ம் நெறைய பேருக்கு இந்த பாரம்பரிய இதெல்லாமே மறந்து போயிருது. அதுவும் யங்கர் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியறதில்ல. இது முக்காவாசி யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு துலாபாரம் குடுக்கறது, ஒரு குழந்தைன்னா நம்ம சொந்த ஊருக்கு வந்து செய்ய வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் யங்கர் ஜெனரேஷனுக்கு சில பேருக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி கதையில கற்பனை பாத்திரமா இருந்தா கூட, அது மூலமா இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம்னு தோணிது. ம். இ உங்களுக்கு வந்து இந்த கதையில ஒரு எழுத்தாளரா நீங்க ரொம்ப ரசிச்ச பகுதி எது? நான் வந்து ஜக்குவும் இவனும் சந்திக்கிற அந்த இதுதான் எனக்கு எழுதரிச்சவே எனக்கு வந்து ரொம்ப மனசுல ரொம்ப பிடிச்சது. அ. ஏன்னா, அவனுக்கு வந்து பார்க்கறான், இவனுக்கு முதல்ல அவனுக்கு தெரியுது இவன் ஜகுன்னு. ஆனா, இவனுக்கு தேசிகன் யாருன்னு தெரியல. என்னடா இது மறந்து போச்சோ! எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. யாருன்னு தெரியல. வயசாச்சு இல்லையோன்னோனே இவன் சொல்லுவான். ஏன்டா 37 வயசெல்லாம் ஒரு வயசாடா? நான் உன் கூட ம். படிச்சவன்டா. காவேரில நீச்சல் போட்டு ஜீயபுரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சோற்றுடாத கீரை எல்லாம் சாப்பிடறதுக்கு எழுந்தருளுவாரு ஸ்ரீரங்க ரங்கநாதர். அவரெல்லாம் விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு வந்துட்டோமே. மறந்துட்டியா? அப்படின்னு இவன் கேட்ட உடனே ஜகுவோட கண் மலர்றது. அந்த ஒட்டிய கன்னங்கள்ல உற்சாகம் கொப்பளிக்க தேய்ச்சுவாம்மா. தேசிக்காம இவன் தேய்ச்சுன்னு பேச்சு. கூப்பிடுவான். என்னடா இப்படி வெளிநாட்டுக்காரன் மாதிரி பளபளன்னு இருக்கான்பா இல்லையா? அந்த எழுதுறப்ப அந்த டயலாக் என்னோட மனப்பூர்வமா வந்ததுனால எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. அ இந்த நான் அத படிக்கும்போது என்ன நெனச்சேன்னா, இந்த கதை வந்து வெளிநாட்ல போயிருந்து சில பேர் நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன். சொந்த ஊர மறந்திருக்கிற இந்த இளைஞர்களுக்கு ஒரு செய்தியா ம். அமையுமோ? கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு செய்தியா அமையும். எல்லாரும் இல்ல. நெறைய பேரு குழந்தைகளோட இதுக்கு ஒரு பிறந்த நாள் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வச்சுட்டு வந்து இந்த சொந்த ஊர் போறது, சொந்த குலதெய்வத்த போய் வணங்குறதெல்லாம் அத விடுறதில்ல. ஆனா கூட சில சில பேருக்கு நம்பிக்கையும் போயிடுது. இளைய தலைமுறை நெறைய பேருக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுது.
இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமேன்னு தோணித்து. என்னால முடிஞ்சது இந்த கதையில அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஞாபகப்படுத்துறதுக்கு முக்கியமா இளைய தலைமுறைக்கு தான். ஆ, கதையோட கடைசி பத்தியில தேசிகன் வந்து தன் உயரத்துக்கு முன் ஜகுவ வந்து வாமனனா வந்து உலகளந்தவனா உணர்றான். அந்த ம். விஷ்ணுவின் அவதாரத்தோட ஒப்பிடும் இந்த உவமைக்கு என்ன ஆழமான காரணம்? எப்பவுமே அந்த வாமனன் வாமன அவதார கதை படிக்கிறச்ச யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? வாமனன் வந்து வாமனன்கிறது வந்து ஒரு இந்த இறக்கிற ஒரு யாசிக்கிற இதுவா பகவான் அவதாரம் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாசிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரண ரொம்ப கீழ்மையான விஷயம். அத பகவான் செஞ்சார். அது மாதிரி இவன் வந்து எப்பவோ சொன்னது அந்த வச்சுட்டுக்காக படிக்கிறதுக்கு போகாம மேல் படிப்புலாம் படிக்காம அந்த கோயில் அந்த இதுன்னு உட்கார்ந்துட்டு ஜகு உட்கார்ந்தது வந்து இவனுக்கு வந்து அத மனசுல அது அப்படி கேட்ட உடனே என்னைக்கோ நம்ம சாதாரணமா சொன்னத வச்சுட்டு இவன் வந்து இப்படி இந்த கோயிலுக்கே கதியா கிடக்குறானே இவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் போய் அமெரிக்கா போய் சம்பாதிச்சு இப்படி எல்லாம் இருக்கோமே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோன்றதுனால தான் சொன்னதை மதிச்சு இந்த மாதிரி உத்தியோகம் அது இதுன்னு வெளியூர்லாம் போகாம அவன் அவன் இருக்கிறத பார்த்து பார்த்து பிரமிப்புலதான் அந்த குள்ள உருவம் வந்து அப்படியே உயர்ந்த நெடுஞ்சு அப்படியே மேல நெடிதா போன மாதிரி அவன் மனசுல ஒரு கற்பனை தோன்றது. இது வந்து பலருக்கு இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நட்புல வரும். நட்புல ரொம்ப நாள் கழிச்சு நண்பனை பாக்குறச்சே சாதாரணமா நல்ல வசதியா இருக்கிறவன் வந்து சாதாரண நிலையில இருக்கிற நண்பனை பாக்குறச்சே கண்டிப்பா அவனுக்கு வந்து அவனை பத்தின ஒரு பரிதாபம் வரும். அவனோட நல்ல குணங்கள் அதெல்லாம் நினைச்சு தியாகங்கள்லாம் நினைக்கிறச்சு அவனோட அவனோட தியாகங்களை நினைச்சு அவனோட உருவம் வந்து அவனோட மனசுல வந்து விஸ்வரூபம் எடுக்கும். அது நியாயமா எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு அனுபவம்னு எனக்கு தோன்றது. ஆ, 20 வருஷம் முன்பு பார்த்த அதே ஏழ்மை கோலம். இது பட்சிராஜனை பத்தி இந்த வரி. கோவில் ஆ. பணியாளரோட நிலை வந்து அப்படியே தான் இருக்கு. அப்படிங்கிறதுக்கு விமர்சிக்கிறதோ, எதை பத்தி சொல்லுங்க. அவர் சொல்வார் இல்லையா? அந்த 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 பட்சிராஜனை பார்த்து சொல்லும் ஒரு லைன் வரும். 20 வருஷம் ஆ, முன்பு பார்த்த அதே ஏழ்மை கோலம். மாறவே இல்ல. ஆமா. அப்படியே. ஆ, அந்த அந்த வரியெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு பணி செய்றவா இருப்பா இல்லையா? அவளோட ஆமா. நிலைமைலாம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கண்டிப்பா. சில இடங்கள்ல இருக்கு. இப்ப சில இடங்கள்ல தான் மாறி இருக்கு. சில இடங்கள்ல கோயில்கள்ல நான் போயிருக்கேன். சாதாரண கிராமங்களுக்கு சின்ன சின்ன கோயில்லாம் போனா, ரொம்ப சாதாரணமா இருக்கா அவள்ல. நிலைமை மாறவே இல்லம்மா. இந்த கோயிலுக்கு ம். யாருமே எந்த எந்த இடத்துல இருந்து எங்களுக்கு பணம் ஆமா, கிடைக்கல, ஆமா, சம்பளம் ஆமா, கிடைக்கல. இதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு பண்றதுக்கு கூட எங்களுக்கு காசு கிடையாது. இந்த மாதிரி சொல்ற ஆமா. ஏழை கோயில்கள்லாம் நெறைய இருக்கு. ஆனாலும் விடாம இந்த சம்பிரதாயங்கள விடக்கூடாது. கோயில் முறைகள்லாம் சரியா செய்யணும்னு விடாம செய்யறாங்க எல்லாரும். அதையும் நான் பார்த்துட்டு வந்ததுனால தான், அதெல்லாம் பாதிச்சுது என்ன. ஆமா. அதெல்லாம் எழுதலான்னு. ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆமா. ஆ, இந்த இந்த கதைய படிச்சுட்டு உங்களோட நண்பர்களோ, இல்லைன்னா உங்க உறவினர்களோ, அவங்ககிட்டேருந்து ஏதாவது விமர்சனங்களோ, இல்ல கருத்துக்களோ வந்ததா? நெறைய நெறைய வந்தது. நெறைய என்னோட நான் இருக்கிற பகுதியில இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நானா நானிங்கிற பகுதியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப இந்த கதைய சிலாகிச்சு எழுதியிருந்தாங்க. இந்த நட்ப ரொம்ப பாராட்டி, ஜகுவ ரொம்ப ரொம்ப பேர் பாராட்டுனாங்க. ஜகுவோட கேரக்டர பாராட்டுனாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு உலகத்துல. நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெறைய பேரோட மனச தொட்ட கதையா இது அமைஞ்சது என்னோட ஒரு பெரிய பாக்கியமா நெனைக்கிறேன். ஆமா. அதுபோல நீங்க வந்து சொல்வனத்துல "தோசை அம்மா தோசைன்னு" ஒரு ஆ. தோசைய பத்தி ஒரு கதை எழுதியிருந்தேன். அதுவும் ரொம்ப எழுதியிருந்தேன். கஷ்டமா இருந்தது. ஆமா. ம். நெறைய வீடுகள்ல அம்மாக்கு அப்படித்தானே. எல்லாம் அம்மா ஆமா, தோசை எல்லாம் வார்த்து எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஆனா அம்மா சாப்பிட்டதா நம்ம கவனிச்சதும் ஆமா, இல்ல. ஆமா. அந்த மாதிரி. அது ஒரு சின்ன ரொம்ப இதுதான். அத எழுதியிருக்கிற விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஆமா. நன்றி சகோதரி. ஆமா. ஆ, இந்த கதையில வந்து தேசிகனோட கண்ணீர் சிந்துற தருணம் வந்து, வாசகனோட மனம் வந்து மௌனமான தருணமா மாறிடுது. ஆ, ஆமா. இந்த தேசிகனுக்கு வந்து தனது 6 அடி உயரத்துக்கு முன்னாடி வாமனனாய் வந்து ஓங்கி உலகளந்தவனாய் உத்தமனாய் ஜகு தென்பட்டான். அப்படின்னு ரொம்ப ம். அழகா எழுதியிருப்பீங்க. ஆ, நம்ம வந்து எல்லாருமே வாழ்க்கையில வந்து எங்கோ ஒரு இடத்துல தேசிகனாகவும், ஜகுவாகவும் மாறி மாறி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆ, கண்டிப்பா. இந்த கதை அத வந்து விட நம்ம ஆமா. கடைசியில அத விட கடைசியில கார்ல கிளம்புறப்ப சொல்லுவான் இல்லையா? "அடிக்கடி இங்க வரணும்டா தேசிகா. இது ம். தாமரக்கண்ணனை நீ வந்து சேவிக்கணும்னு" சொல்றச்சே, இவனால ஒண்ணும் பதில் சொல்ல முடியல.
பேசாம இருக்கான். ஜகு வந்து சொல்றாங்கிற மாதிரி கதைய முடிச்சிருந்தேன் ஆமா. நான். ரொம்ப ரொம்ப ஏன்னா அவனுக்கு அழகா இவன பார்த்தோனே அவன் அடிக்கடி வரணும்னு தோன்றது. ஆமா. அந்த மாதிரி. ரொம்ப அழகா இருந்தது அது. ஆமா. அதெல்லாம் ரொம்ப மனச ரொம்ப கனமா பண்ணிடுத்து படிக்கும்பொழுது. இந்த கண்டிப்பா. கதை வந்து நமக்கு சொல்றது ஒண்ணு தான். ம். உயரங்கிறது வெளியில இல்ல. நிறைவு என்பது உள்ள தான் இருக்கு. கண்டிப்பா. இந்த மாரி ஒரு ஆழமான கதைய பற்றி உங்களுடைய அருமையான உரையாடலுக்கு மிக்க நன்றியும், மகிழ்ச்சியும் ஷைலஜா. ரொம்ப நன்றி சரஸ்வதி. உங்களுக்கு சொல்லுனம் சார்புல இப்படி ஒரு நல்ல ஒரு நேர்முகத்த நடத்தி, கேள்வி பதில் கேட்டு, என்ன பதில் சொல்ல வச்சு ஏன்னா இந்த கதையில நான் ரொம்ப ஆழ்ந்து போயிருந்தேன். என்ன நீங்க தூண்டி விட்டு மறுபடியும் இந்த கதைய பத்தி பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நானும் உங்களுக்கு தான் சொல்லணும். எவ்வளோ அழகா பதில் சொன்னேன். ம். மீண்டும் சொல்வனத்தின் புனைவு வனத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.